குருவே என்ன சொல்றாருன்னா, என்ன மாதிரி நீ செயல்பற்றக்கூடாதுங்கிறாரு. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணரோட ரெசம்பலன்ஸே விவேகானந்தர்ட்ட இருக்காது. மகாவதர் பாபாவோட ரெசம்பலன்ஸே அவங்க யார்கிட்டயுமே இருக்காது. தன்னை மாதிரி செயல்பற்ற கூடாதுங்கிறது கூட ஒரு யோகி சொல்றாரு. நீயா செயல்படு. ஆற்றல் சக்தி ஒண்ணுதான், ஆனா நீ செயல்படுற விதம் வேற மாதிரி இருக்கும். அந்த காலத்துக்கு நீ என்ன மாதிரி அவதரிச்சிருக்கிறியோ, என்ன மாதிரி செயல் பண்றியோ அந்த பணியை செய் அப்படிங்கிறதான். இப்ப தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் இது என்னன்னா, ஒரு தனித்துவமாக நம்ம மாறுறதுக்கு, நம்ம ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக வேற மாதிரி செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறதான். ஒரு கம்பெனிக்குள்ள வேலை செய்யும் போது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வேலை செய்யற ஆபீஸ்ல நாமளும் வேலை செய்யறோம் அப்படின்னா, அந்த வேலையில ஒரு தவம் பண்ணுகிற மாணவன் தனித்துவமாக தெரியப்படுவான். ஏன் தனித்துவமா தெரியப்படுவானா, அவனுடைய தியானம் அவனை மிக வலிமையா, உண்மையிலேயே அந்த தியானம் ஒர்க் ஆகுதுன்னா அவன் தனியா தெரியுவான். அவனை நீங்க போய் எதுவும் அவனை திறமசாலி கிரமசாலின்னு கண்டெல்லாம் பிடிக்க முடியல. அவன் ஒரு வேற மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கு. அதே போல ஒரு குடும்பத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டீங்கன்னா, ஒரு உண்மையான சிவனடியார் என்னன்னா, அவனை கைது பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் விடுதலையில தான் இருப்பான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஆனால் அவன் சுதந்திரமாக இருப்பான். அவனை எதுவும் பண்ண முடியாது, அவனை சித்திரவதையை படுத்த முடியாது, அவனை எந்த எமோஷனுக்குள்ளேயும் நீங்க ஆழ்த்த முடியாது. ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள அவனை அறியாமலே அவன் சிவன் தன்மைக்குள்ள உணர்ந்ததுனால அவன் என்ன பண்றான்னா, துன்பமான இடத்துல கூட மகிழ்ச்சியாகத்தான் தெரியப்படுவான். நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியப்படுறதுக்கும் வியர்க்கக்கூடிய நிறைய தகவல்கள் இருக்கு. ஒரு கொடூரமான ஒரு குடும்பத்துக்குள்ள எந்த கொடூரமா நடக்கிறதே தெரியாம ஒருத்தர் வாழ்ந்துகிட்டே இருப்பார். அந்த கொடூரத்தன்மையே தெரியாத மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டே இருப்பார். என்னன்னு யாருன்னு எல்லாருக்கும் வெளியில எப்பறம் அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான், எப்பறம் இந்த பெண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான், எப்பறம் அந்த பையனோட போயிட்டு இருக்கான்னு. அதுதான் தியானம். அது பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப இதுக்குள்ள புரிதல் என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு டோட்டலாக ஒரு தனித்துவமாக மாறுறதுக்கும் மற்ற வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கையிலையும் நம்ம வேறுபட்டு நிற்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல தன்மை கிடைக்குதுன்னு பொருள். அது அததான் பல யோகிகள், பல குருமார்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அனுபவம் பெற்றவங்க இந்த செக்ஷன்ல நம்ம மாறப்படணும். அப்ப எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையுமே பரவசத்துல, பக்தியில, குரு பக்தியில சிஷியன், ஃபாலோவர்ஸ், அந்தது இந்தது அப்படின்னு அவங்கள போய் ஏதாவது திணிச்சு ஏதாவது பண்ணி விட்டுறாத. அவனை ஃப்ரீயா விடு, அவனையா விடு, அவனா வளரணும். அவனுடைய அந்த சுயத்திலிருந்து, அவன் சுயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ தேவைப்படுற. அவன் சுயத்தை தெரியற வரைக்கும் நீ பாதுகாப்பாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிடுவான்னா, உன்னை யாருன்னே தெரிஞ்சிருவான். ஆனா அவனோட குரோத்துல இருந்து தான் நிக்கணும். அவனுக்குன்னு ஒரு தனி உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன்ல இருந்து தான் அவன் பிரகாசிக்கப்படணும். குருவோட பணி என்னன்னா, அந்த ஜீவன் பிரகாசிக்க வரைக்கும் தேவைப்படுவார் குரு. அந்த ஜீவன் பிரகாசித்து விட்டால் அங்க குரு என்ன பண்ணுகிறாருன்னா, அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். அவரே என்ன சொல்றாருன்னா, இன்னொரு ஜீவன் பிரகாசமாக இருக்கிற இடத்துல நான் வேலை செய்யக்கூடாது, அந்த பிரகாசமே வேலை செய்யட்டும் அப்படின்னு அவர் உணர்றாரு. அப்ப அதுதான் இங்க இருக்கிற நான் எத்தனை வகுப்புகள் எடுத்தாலும், எத்தனை மாணவர்கள்ட்ட வந்தாலும், ஒரே ஒரு நம்மகிட்ட இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த தியானத்துக்குள்ள ஒரு தனி மனிதன் எல்லா வேலையும் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் தனித்துவம். ஏன் நம்ம இந்த வேலை செய்யறோம், ஏன் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், ஏன் நம்ம வாழ்றோம், நம்மளுடைய பணி என்ன, நம்மளுடைய செயல் என்னன்னு அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவன் செயல்பட வேண்டும். ஏன்னா நீங்க நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இதை ஒரு மனிதருக்கு சமன்படுத்துவது, இதான் சமன்படுத்துறதுங்கிறது. இந்த செயல் தான் மாற்றத்துக்கு உருவாக்கும்.
நீங்க ஞானம்ங்கிறது என்னன்னா ஒரு புரட்சியா போய் நான் எல்லா இடத்துக்குள்ளேயும் ஞானம் கொடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இப்போ உங்களை சமன்படுத்தி விட்டோன்னா நீங்க ஒரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் ஏறத்தாழ ஒரு 15 மாவட்டத்துக்குள்ள இருந்தாச்சும் வந்திருப்பீங்க. அப்ப இந்த விதைகள் எல்லாம் அங்கங்க போய் என்ன பண்ணும்னா, போய் அந்த நகரத்தை பண்ணாது, தன்னுடைய வீட்டை சமன்படுத்தும். அப்ப தானாக அது மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்படும். அதுதான் ரொம்ப முக்கியமான செயல் வடிவமா இருக்கு. அப்ப இது அங்க பரப்புரை தேவைப்படலை, அங்க செயல்பாடுகள் தேவைப்படலை. இதே கொஞ்சம் பக்தியில ஆழ்த்தி போய் தொழில் ரீதியா கஷ்டமா ஒரு மந்திரம் தர்றேன், பொருளாதாரத்தை ஈட்டணுமா ஒரு மந்திரம் தர்றேன், வீடு கட்டணுமா ஒரு மந்திரம் தர்றேன், குடும்பத்தில் தோஷம் இருக்கா ஒரு மந்திரம் தர்றேன், இப்படின்னு நான் தந்துக்கிட்டு இருந்தா அந்த மந்திரங்கள் உங்களுக்கு சித்தியாகி பலிக்கும் போது நீ பரவசத்தில் ஆழ்ந்து போய் எனக்கு முதல்ல என்ன பண்ணுவ, போட்டோ வைப்ப, அடுத்தது என்ன வைப்ப, செலை வைப்ப, அடுத்தது என்ன பண்ணுவ, கோயில் கட்டுவ, அடுத்தது என்ன பண்ணுவ, அன்னதானம் போடுவ, அடுத்தது என்ன செய்வ, அந்த செயலை 10 மக்கள்கிட்ட பரப்பி 10 பேரை எனக்கு அப்புறம் இந்த கோயிலை நீ பார்த்துக்கன்னு இதே வேலையாக்கி விட்டு போயிடுவ. அது நிகழக்கூடாது என்பது பிரபஞ்சத்தோட திட்டம். அது நிகழ்ந்துடக்கூடாது. அதனாலதான் பிரபஞ்சம் சொல்கிறது, என்னுடைய ஒரிஜினலை கூட மக்கள் ஆகியவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் நிரந்தரமாக இந்த உருவத்தில் இல்லை. இப்ப நான் வெளியில இருக்கிறேன், ஒரு ஆற்றல் இங்க நிக்குது. இப்ப டக்குன்னு உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க தான் இறைவன். இப்ப உங்க உருவத்தை ஒருத்தர் வணங்குவாரு, இங்க இருந்து தாவி அங்கிட்டு போயிருச்சுன்னா அவரை வணங்குவார், அங்கிருந்து தாவி அந்த அம்மாட்ட போயிருச்சுன்னா அந்த அம்மாவை வணங்குவார். அப்ப எத்தனை வடிவத்தில் இறைவன் இருக்கிறார் என்று பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இங்க 120 பேர் இருக்காங்க, 120க்குள்ளேயும் இறைவன் மாறி மாறி பரிமிட்டார்னா 120 பரிணாமத்துக்குள்ளேயும் என்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இது நிரந்தரம் அல்ல. அப்ப நீ இந்த மாதிரி இதைகளெல்லாம் வச்சுக்காம நிரந்தரம் எது நிஜம் என்பதை கண்டறிந்து கொள். அப்ப நிரந்தரமும் நிஜத்தையும் எப்படி கண்டறிந்து கொள்வாய் என்றால், உனக்குள்ளே சரியான விதைகளையும் சரியான செயலையும் செய்தால் மட்டும்தான் நீ அதை கண்டறிய முடியும், அந்த வாய்ப்புகளை உருவாக்க முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், ராமகிருஷ்ணருக்கு காளி ஒரு பக்தனாக உருவாக்கவில்லை, சுயம்பு லிங்கமாக ராமகிருஷ்ணரை காளி உருவாக்கினது. காளி கடைசி வரைக்கும் தேங்காய் உடைக்கிறவன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கவன தானே ராமகிருஷ்ணனை ஆக்கியிருக்கணும். காளிக்கு பிரம்மாண்டமான சிலை வச்சு தங்கத்தில் ஆபகரணம் பண்ணி அவனை அபிஷேகம் பண்ணி கொண்டாடி 1000 1500 பேருக்கு சோறு போடுறவனை தானே வச்சிருக்கணும். ஆனால் தன்னை உணர வைத்து அவனுக்கு ஏசுனா என்ன, மாதானா என்ன, கிருஷ்ணன்னா என்ன, சிவன்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, ராமகிருஷ்ணன்னா என்ன, சாரதா தேவினா என்ன, வரப்போற நரேந்திரன்னா என்ன, இது எல்லாத்தையும் காட்டி கொடுத்தது. இப்ப ராமகிருஷ்ணனுக்குள்ள இருக்கிற நோய் கேன்சர்னா என்ன, இது உயிருக்கு கேன்சரா உடலுக்கு கேன்சரா? அங்கே உயிர் அழிக்கப்படுகிறதா உடல் அழிக்கப்படுகிறதா? அங்க ராமகிருஷ்ணன் என்பவன் எது சாகடிக்கப்படுகிறது? இதெல்லாம் டாக்டர் சொல்லல, ராமகிருஷ்ணனுக்கே தெரியும். அப்ப தன்னை இதுதான் உணரணும். அப்ப உணர்ந்துட்டா என்ன ஆகும்? கொல்கத்தாவில் ஒரு இடம் ரெடி ஆயிடுச்சு, பிரகாசமான சக்தி இருக்கு, அதை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும், 1500 ஏக்கர் தானே ரெடி பண்ணியிருக்கணும். தன்னுடைய 17 மாணவர்களில் எந்த சொத்து கத்தும் இல்லாமல் அனாதையாக நரேந்தா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைச்சிட்டு போனார். எந்த காசு ஒப்படைச்சாரு? அவர் அஸ்தியை கொண்டு போய் வச்சு ஒரு இடத்துல செங்கல் வச்சுக்கிறது கூட காசு கிடையாது. இவங்களுக்கு சோறு திங்க காசு கிடையாது. அந்த சக்தியை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம்ல? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் இப்படித்தான் பயணம் பண்ணணும். இப்ப கொல்கத்தாவில் காசு கொட்டி கிடக்கு, கொளிக்குது, ஆனால் அந்த சக்தி உள்ளவனுங்க இல்லை. காசு கொளிச்சுக்கிட்டு கிடக்கு, அதை அள்ளிக்கொண்டு கூடையாக அள்ளிக்கொண்டு தெரிபவன் மனிதனாக இருக்கிறான். அங்க நரேனும் இல்லை, ராமகிருஷ்ணனும் இல்லை. அப்பளத்தை நொறுக்குகின்ற ஒரு குழந்தை மாதிரி மனிதர்கள் காசை அள்ளிக்கொண்டு தெரிகிறார்கள். தேங்காய் முடியும் ஊதுபத்தியும் கொளுத்திக்கிட்டு ராமகிருஷ்ணன் வாழ்ந்த இடத்திலையும் விவேகானந்தர் வாழ்ந்த இடத்திலையும் மக்கள் பத்தியை கொளுத்தி கொண்டு பூவை வைத்துக் கொண்டு அலைகிறார்கள். அப்ப ராமகிருஷ்ணனும் விவேகானந்தருமே என்ன சொல்கிறான் என்றால், ஊதுபத்திக்கு மல்லிகை பூக்குனால் நான் வந்து விடுவேனா?
என்ன இவ்வளவு குறைத்து மதிப்பிட்டுட்டீங்களே, உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்ன? அது மாதிரி வடிவத்துல கேட்கறான். அவன் என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட இருக்கிற 10 ரூபாய ஏன் செலவு பண்ற? ஊதுபத்தியை வாங்கி மல்லிகைப்பூ வாங்கி அதையும் நீ வச்சுக்க. என்னை அறிவதற்கு உன் உடலை பலப்படுத்தி சுவாசத்தை கவனி. 10 ரூபாய் எனக்கு தேவைப்படாது, அதை செலவு பண்ண, அதை நீயே வச்சுக்க. நீ என்னை கவனி. ஒரு நாள் நான் என்ன யாருன்னு காட்டி தரதுக்கு முன்னாடி உன்னை காட்டி கொடுத்துட்றேன். அப்புறம் நீ என்ன யாருன்னு தெரிஞ்சுக்குவ. உன்னை தெரிஞ்சாதான் நீ என்ன யாருன்னு தெரிய முடியும். இங்க எல்லோரும் பிரபஞ்சத்தை தெரிந்து கொண்டவன்லாம் யாருன்னு கேட்டா, தன்னை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிட்டான். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களை எவனும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, ஆப்போசிட்ல இருக்கிற இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கே ட்ரை பண்றீங்க. சிவன் யார் சிவன் யார் சிவன் யாருன்னே தெரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சா சிவன் யாருன்னு தெரிஞ்சிட போகுது. நீங்கள் யாருன்னு தெரியாத பட்சத்துல எப்படி சிவனை தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப சிவன் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை தெரியாத வரைக்கும் நீ என்ன யாருன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நான். சிவலிங்கமா? ஆமா. பரமேஸ்வரனா? ஆமா. என்னென்ன பேர் சொல்லுவியோ அதெல்லாம் நீ வச்சுக்க. ஆனால் என்னை நீ முழுசாக நீ உன்னை தெரிஞ்சுக்கிட்டனாதான் நான் என்னை தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதான் விஷயம். அதுதான் உண்மை வடிவம். அப்ப இந்த தியானத்துக்குள்ள இருந்து ஆழ்த்துறதும் சொல்றது என்னன்னா, ஒரு தனி மனிதன் தன்னை உருவாக்கி தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்ணாடியில உங்களை பார்க்குறோம்ல, அந்த மாதிரி உங்களை நீங்க பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம ட்ரை பண்றோம். அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஏழை எங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொறுப்பு இல்லாதவனா இருக்கிறான், ஒரு பொண்ணு வந்தா பொறுப்பாயிருவான்னு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அப்ப பொறுப்பு இல்லாதவனுக்கு சுமை எங்க ஏற்றப்படுதுன்னா, இன்னொரு பொண்ணு வந்துருச்சு. இப்ப பொறுப்பு இல்லாதவன் அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் தடுமாறி ஏதோ செஞ்சு அவளுக்கு கொஞ்சம் கஞ்சி ஊத்துறதுக்கு ரெடி பண்ணா, அவளுக்கு இன்னும் 2 குழந்தை வந்துருச்சு. இப்ப அவன் என்ன பண்ணுவான்? என்ன வடிவத்தில் இருந்து அவன் ஒரு வடிவத்தை என்ன மாதிரி ஒரு செயல் வடிவமா அவன் பார்ப்பான். அப்ப அவன் கஷ்டப்பட்டு கொண்டே அதுக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ளேயே அவன் உலர்த்தி கொண்டே இருக்கிறான். அதுக்குள்ளேயே அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவனுக்கு அது தீர்ந்த பாடே இல்லை. ஏன் தீர்ந்த பாடே இல்லைன்னா, பிறந்த குழந்தை அப்படியே இருக்க மாட்டுது, கொஞ்ச நாள்ல வளர்ந்துருது. வளர்ந்தோன்னே ஏதோ பொருள் எல்லாம் கேட்குது. புரியுதா? வந்த மனைவி சோறு கேட்டா எல்லாம் செஞ்சா ஓகே, அதுக்கப்புறம் அவள் எதுவுமே கேட்கறது இல்லை, வறுமையை நினைச்சு. ஆனால் ஒரு நாள் அவளுக்கு உடலுக்கு சுகம் இல்லாம போயிடுச்சு. அவளை சரி செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அப்ப என்ன பண்றான்? மீண்டும் மீண்டும் போராடுறான். அப்போ ஒரு தாய் என்ன பண்ணா, அனலைஸே பண்ணல. அவ ஒரு சும்மா சுத்திக்கிட்டு இருந்தவனை அப்படியே விட்டுருந்தா அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போயிருப்பான். அவனை என்ன பண்ணிட்டான்னா, ஒரு சிக்கல்ல கொண்டாந்து இழுத்து விட்டுட்டு போயிட்டான். ஒரு பொண்ணை கையில பிடிச்சி கொடுத்து அதுக்கு 2 குழந்தைய பிறந்து அவன் அதுக்குள்ளேயே செக்கு மாடா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு போயிட்டான். அது பேர் பொறுப்பு அல்ல, அது பேர் ஒரு செயல் அல்ல, பெரிய ஒரு செயல் வடிவத்துக்குள்ள கொடுத்துட்டா. அப்ப அதை நம்ம என்ன சொல்றான்? யோகியாகப்பட்டவன் மனிதனாக என்னப்பட்ட சொல்றான்னா, தனக்குத்தானே மனிதன் தண்டனை கொடுத்து கொள்கிறான். அதுக்கு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி கல்யாணம்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். புரியுதா? அவனே மூலம் கட்டுறான், அவனே பிபி ஊதுறான், அவனே இலை போடுறான், அவனே சோறு போடுறான், அவனே சிரிச்சுக்கிறான். 10 நாள் கழிச்சு அவனே சண்டை போட்டு கோர்ட் வாசல்ல போய் நிற்கிறான். இதுதான் செயல் வடிவம். இதுதான் ஒரு வடிவமா இருக்கு. அப்ப தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டே ஒரு மனிதன் இருக்கிறான். அப்ப ஒரு நாள் அவர் என்ன சொல்றாரு? தனக்குத்தானே தண்டனை கொடுத்த மனிதன் ஒரு நாள் திருந்தி விடுவான், அகப்பட்டு கொண்டவன் ஒரு நாள் வெளியே வந்து விடுவான் என்று காத்திருக்கிறேன் வீட்டு வாசல். இன்னும் இறைவன் காத்திருக்கிறார். அகப்பட்டு கொண்டவன் வருவான் என்று பார்த்தா வரவே இல்லை. என்ன வரலன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை எல்லாம் ரெடி, எல்லாம் வேலை முடிஞ்சா திருப்பி பேரன் வந்துட்டான். பேரன்ட்ட போய் அகப்பட்டு போயிட்டான். சரி, திருப்பியும் வருவான் அப்படின்னு பார்த்தா அப்பயும் அவன் நான் வரணும்னு நினைக்கிறேன், வர முடியல அப்படின்ட்டான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் அகப்பட்டு கொண்டான், ஆனால் இந்த இறைவன் மோசமானவன் அப்படின்னு அந்த குரு சொல்றான். ஏன் என்று கேட்டால், இவனுக்காக என்னை அகப்பட வச்சு இங்க உட்கார வச்சுட்டான் பாரு. அப்ப அவனுடைய செயல் வடிவம், அவனை காப்பாற்ற பல ஆண்டுகளாக நான் அகப்பட்டு இந்த தெருவுக்குள்ளே சுத்திட்டு கிடக்குறேன். தெருவுக்குள்ள நிறைய சித்தர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அகப்பட்டு இருப்பவன் அதுக்கு பேரு.
நீங்க நிறைய ஊர்ல ஜீவசமாதியில இருக்கீங்கல்ல, பைய பிடிச்சி போய் ஒரு சித்தர் போய் அங்க ஜீவசமாதியெல்லாம் படுத்து கிடல. அவருக்கு பேரே அகப்பட்டு போனவர் என்று அர்த்தம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே திருவண்ணாமலையில் அப்படியே அப்பா சந்தோஷம்ப்பா இந்த மலை வாசல்லே நான் அப்படியே சரணாகதி ஆகிங்கிற சமாதி அதெல்லாம் கிடையாது. அங்க அகப்பட்டு கிடக்கிறார் அவர். அவரே அகப்பட்டு கிடக்கிறாரு. வெட்ட வெளியில் ஒருத்தன் சுத்தி கொண்டு எங்க வேணாலும் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் விடுதலையில் இருக்கிறான்னு பொருள். ஜீவ சமாதியில் உட்கார்ந்து இருக்கிறவர் எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. நிறைய ஜீவ சமாதியில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை, அழுதவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நானே சில இடத்தில் இருக்கும்போது நீ அகப்பட்டு கொள்ளாதே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தப்பட்டவன எனக்கும் ஒண்ணு. எனக்கு இந்த ஊர் பிடித்து விட்டது, காற்று பிடித்து விட்டது, மழை பிடித்து விட்டது, இங்கே இருக்கிறேன் என்று சொன்ன போது நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்க தயாராகிறாயா என்றெல்லாம் கேட்ட ஊர் இருக்கு, எனக்கு கேட்ட இடம் இருக்கு. அப்ப அகப்பட்டு கொள்ளாமல் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி? இப்ப குடும்பத்தில் மாட்டிக்கொண்டோம், செயல் செஞ்சு கொண்டோம், அந்த வடிவத்தில் இருக்கிறோம், அதெல்லாம் கடமை. அதுல இருந்து கொண்டே ஒருத்தன் தன்னை உணர்ந்துட்டானா அது என்ன ஆகும் அப்படின்னா, எதற்காக இந்த குடும்பம் தோன்றப்பட்டது, எதற்காக நாம் வந்தோம் என்று தெரிஞ்சிட்டானா அந்த கடைசி நிமிஷத்திலேயாவது தன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக நல்ல தன்மையில் அவன் செய்கிறான். அவன் என்ன ஆகிறான்? வரலாறாக மாறுகிறான். இப்படி அகப்பட்டு கொண்டிருந்தவன் தான் ஞானியான வரலாறு. இங்க எல்லாருமே நானும் உட்பட அகப்பட்டு கொண்டு இருந்தவர்கள் தான். அதிலிருந்து விடுதலை ஆவறதுக்கு ஒரு தீர்வை நாம் கண்டறிந்தோம். இப்ப நீங்க செய்யற அதே கடமையை எமக்கும் மனைவி இருக்கிறது, எமக்கும் குழந்தை இருக்கிறது, எமக்கும் காது குத்து வைக்கிறாங்க, வளகாப்பு வைக்கிறாங்க, ஊர்ல கல்யாணம் வைக்கிறாங்க, வீடு குடி போறது வைக்கிறாங்க, எல்லா பத்திரிக்கையும் வருது. ஆனால் அகப்பட்டு கொள்ளாமல் அதை எப்படி கையாளணுமோ கையாளுறோம். அது என்ன என்று தெரிந்து விட்டது. அதிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் காட்டி கொடுத்துட்டான். அப்ப அந்த இடத்துக்குள்ள நாம இருப்போம், ஆனால் அகப்படாமல் இருக்கிறோம். அதேதான் உங்ககிட்டையும். நீங்கள் அந்த இடத்தில் இருங்கள், கடமைகளை செய்யுங்கள், அகப்படாமல் இருங்கள். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விடுதலை ஆகிவிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு இருக்குல்ல, அது எல்லாமே பிரபஞ்சம் செய்யும். நான் எந்த வேலைக்கும் போறதில்லை, ஆனால் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுது, பொண்டாட்டி 3 வேளை சாப்பிட்றாங்க, எல்லா காது குத்து கல்யாணத்துக்கெல்லாம் செய்முறைகள் செய்ய வேண்டியதெல்லாம், இதெல்லாம் எப்படி நடக்குது? அகப்பட்டு கொண்டிருந்தவன் விடுதலை ஆகிவிட்டால் பிரபஞ்சம் இதுக்கெல்லாம் எவன் செய்யணுமோ அவனெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்துருது. இதை அவன் செய்வான், அந்த வேலைக்கு நீ வரல. அந்த 1000 ரூபாயை அவனே எடுத்துட்டு வந்து அவனே இங்க எழுதி நோட்ல எழுதிட்டு போயிடுவான். அது உன்னோட வேலையில், வேடிக்கையை மட்டும் நீ பார், மற்றது எல்லாம் தானா இயங்கும். ஒரு பிள்ளைய உங்ககிட்ட கொடுத்தேன்ல, நீ தானே வளர்க்குறன்னு வளர்த்துக்கிட்டே இருக்கிற. அந்த அகப்பட்டு இருக்கிறனால நீ வளர்க்குறன்னு நினைக்கிற. நீ அதை தெரிஞ்சுக்கிட்டன்னா அது எப்படி வளருதுங்கிறத நீயே பார்க்கலாம், கண்கூடாக பார்க்கலாம். அதை நாம தான் வளர்க்குறோமா இல்லை அதுவா வளருதா, அது என்ன செயல் நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுக்குத்தான் இந்த தியானத்துக்குள்ள இருந்து ஒரு தனி மனிதனுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படுது. இதுதான் அதோடைய விஷயமாக இருக்கிறது. இதை எப்படி என்ன வடிவத்துல நீங்க புரிஞ்சுக்குவீங்க? இப்ப நான் ஓரளவு சொல்லியிருக்கிறேன், இது என்ன வடிவத்துல உங்களால இதை உணர்ந்துட முடியும்னு பாக்குறீங்க? பட்டினத்தார் பிறந்தாரா வளர்ந்தாராங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் என்னன்னா, தன்னை யார் என்று தெரியாமல் அகப்பட்டு கடந்தான் ஒரு வைர வியாபாரியாக. தன்னை யாருன்னு தெரிந்தவன ரோட்ல வந்து உட்காந்துக்கிட்டான். வைரம் அங்கதான் இருக்கு, ஆனா அவன் என்ன நினைக்கிறானா, வைரத்தோட மிக உயர்ந்தவன் நான், ஆனால் வைரம் என்னை அடிமையாக வைத்திருந்தது, அதிலிருந்து விடுதலை வாங்கி வந்து விட்டேன் அப்படின்னு வெளியில வந்து உட்காந்துட்டான். இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா, இவ்வளவு பெரிய முதலாளி எல்லாம் கிடக்க, இவர் ஏன் அப்படி இருக்கிறாரு, இவரால் எனக்கு அவமானம்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, விடுதலையானவரை திருப்பி தண்டனை வாங்கி தர்றதுக்காக போராடுறாங்க. நீங்க வந்துருங்களே, ஜெயிலுக்கு வந்துருங்களே, வாங்கலே, சொர்க்கம் அங்கதான் இருக்கு, வாங்கன்னு தேடுறான். சகோதரி கொண்டு விடாம என்ன பண்றா, விஷம் வைக்கிறதுக்கு தேடுறாங்க, வந்துருங்க கூப்பிடுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அகப்பட்டு கிடந்தவன் விடுதலை ஆகிவிட்டேன், சுதந்திரமாக சுத்தி தெரிகிறேன், எல்லாத்திலேயும் விடுதலை ஆயிட்டேங்கிறான். எதுலேருந்து? உடல்லேருந்து, குடும்பம் இல்லை, எல்லாத்துலேயும் விடுதலை ஆயிட்டேன். அப்ப எனக்கு இந்த வெட்ட வெளியே எல்லாம்
போகிறேன், நான் பாட்டில் போகிறேன், காடுகள் கரைகள் ரோடுகள் நகரங்கள் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு வரணும்னா பஸ்ஸு காசு வேணும். பட்டியிருந்தார் என்ன பண்ணான், காசாக இருந்தால் ஒரு பாட்டு பாடினா எவனோ ஒருத்தன் பஸ்ஸில் போகிறவன் 100 ரூபாய் தூக்கி எடுத்துட்டு போயிட்டான். பாட்டு பாடிக்கிட்டு தான் ஒருத்தன் வந்து ஒரு மூர்க்கை வச்சுட்டு போயிட்டான். பாட்டு பாடினா ஒரு தயிர் சாதத்தை வச்சுட்டு போனான். ஆனால் இவன் வைப்பாங்கிறதுக்காக இல்லை, அவர் ஏதோ மேலே பார்த்து பாடிக்கிட்டு இருந்தார். என்னடா இறைவா இப்படி பசியாக இருக்கிறதுன்னு ஒரு பாட்டு பாடினான். ஒருத்தன் வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிட்டான். அப்போ அவன் தான், நான் வச்சவன் யாருன்னு தெரியல, ஆனால் நம் அழைத்தால் இறைவன் வந்து உணவு வைக்கிறான். இது எதுக்குடா நான் போய் உழைக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் அவன். அப்போ கேட்டால் இறைவன் கொடுக்குறான், எதுக்கு நான் போய் வேலை செய்யணும்? அப்போ என்ன சொல்கிறான், இது இப்படியே நிரந்தரம் இல்லாமல் இருக்கு எங்கடான்னா, அப்பயும் இப்படியே போயிட்டு பாடிக்கிட்டே இருந்தா ஒரு இடத்த காட்டுறேன், அங்கே போய் படுத்து கேட்டான். பாடிக்கிட்டே போனால் ஒரு இடத்த காட்டினாங்க, அங்கே படுத்துக்கிட்டான். இதுதான் செயல். இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோடைய வாழ்க்கையோட தத்துவம் வேற மாதிரி இருக்கும். அதனால யாரையும் விட்டுட்டு வர சொல்லலை, உள்ளே இருங்க, சிறைச்சாலையிலே இருங்க, ஆனால் சிறைச்சாலையிலேருந்து ஞானம் பெறுங்க. வக்கீலை தேடாதீங்க, நீங்களே நீதிபதியாகவும் நீங்களே வழக்கறிஞராகவும் ஆகி உங்கள் வழக்கை நீங்களே வாதாடுங்கள், நீங்களே கண்டுபிடிங்க, நீங்களே வந்துருங்க ரிலீஸ் ஆகி அப்படிங்கிறது தான் இதோட செயல். அப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல செயலை செஞ்சுக்கங்க, இந்த வாழ்க்கையை நல்ல வடிவத்தில் அமைச்சுக்கங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற பிரதானமாக இருக்கிறது. ஒரு கடவுளாகப்பட்டவன் எதை முன்னிறுத்துறான் என்றால் தன்னை முன்னிறுத்தவில்லை. ஒரு தனி மனிதனை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயே, நீ ஒன்றை முன்னிறுத்திக்கங்கிறான். தெரிந்து கொள்றதுக்காக என்ன ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறேன், நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் கருவியாக பயன்படுத்திய என்னையே கதாநாயகனாக நீ ஏன் மாத்துறாய்? நான் கருவி, என்னையே கதாநாயகனாக மாற்றி விட்டு நீ என்ன பண்றன்னா நீ அழிந்து போகிறாய். அப்படி இருக்கக்கூடாது. நான் தோன்றியதற்கு காரணம் என்ன? நான் ரொம்ப பிரகாசமானவன், நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்ங்கிறதுக்கு சொல்றதுக்காக, என் புகழ் பாடுவதற்காக தான் நான் தோன்றினா? நான் சோறு திங்க மாட்டேன், தங்கம் காசு பவுனு எதையும் பயன்படுத்த மாட்டேன். அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எதுவும் தேவையில்லாத ஒருத்தனுக்கு இதெல்லாம் எதற்கு? அப்ப நீ இதெல்லாம் செய்யறிய என்னன்னு தெரிஞ்சுக்க. ஆபரண பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இதை நான் அனுபவிக்கிறேனா, அப்ப நான் தான் அனுபவிக்கிறதுக்காக பண்றேனா, இல்ல நீயே ஒரு அலுப்பாசையில் எனக்கு போட்டு பார்க்கணுங்கிறதுக்காக தூக்கிட்டு ஓடியாரியா? இது பார்க்கணும்ல. ஐயப்பன் ஆபரண பெட்டியை கேட்கிறாரா, இல்ல ஐயப்பனை இந்த மாதிரி தங்கத்தில் போட்டு நாம் பார்க்க அழகு பார்க்க நாம் ஆசைப்படுறோமா? ஐயப்பன் சொன்னாரா தங்கத்தில் எனக்கு வந்து ஆபரணத்தை போட்டு பாருப்பா அப்படின்னு சொன்னாரா? அப்ப அத நம்ம என்ன பண்ணோம், வார்த்தையால வெளியில வைக்காம உணர்ந்தால் அப்ப என்ன ஆகும் புரிந்து கொள்ளலாம். அப்ப அங்க என்ன பண்ணுது, சரி இறைவா உனக்கு என்னதான்டா பண்ணணும், நானு குறைந்தபட்சம்னா பத்தி தேவையில்லைன்ட்ட, பூ தேவையில்லைன்ட்ட, தங்கம் தேவையில்லைன்ட்ட, சோறு கூட தேவையில்லைன்ட்ட, உன்னை என்னதான் தேவைன்னா தேடி 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 உனக்கு என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும் தேடி தேடி கடைசியில் அவன் எதுவாக இருக்கிறானோ அதே போலதான் நீ இருக்கிறன்ட்டான். அப்போ அங்கே அறிந்தது என்னன்னா, நீங்களே அறிய போகிறது என்னன்னா, நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு விட்டு அதே பாராயணம் பண்ணிக்கிட்டு அதே வேலையாகவே போயிட்டு இருந்தால் நம்மளால் உணர முடியல. இப்போ அதுதான் ஒரு நோக்கம். இப்போ இந்த வகுப்போடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குருவை பரப்புறது கிடையாது, மீனாட்சி சுந்தரேஸ்வரை பரப்புறது கிடையாது, சித்தர்களை பரப்புறது கிடையாது, சித்தர்களுக்கு மாநாடு கிடையாது, சிவனை பரப்புறது கிடையாது. ஒரு மனிதனாகப்பட்டவன் அகப்பட்டு கொண்டவன் அங்கு ஒரு அனுபவம் பெற்றான், அவன் அனுபவத்தை சொல்கிறான். அந்த அனுபவத்தை சொல்வதற்கு காரணம் சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவதற்கோ சம்பாதிப்பதற்கோ இல்லை புகழ் ஈட்டுவதற்கோ அல்ல. அதே போல் அனுபவத்தில் ஒரு மனிதனும் தன்னை உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை இறைவன் அந்த செயலை அந்த வடிவத்தை செய்ய வேண்டும். அவ்வளவுதான் செயல். இதுதான் நோக்கம். இந்த நோக்கம் என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேற வரைக்கும் என் போன்ற ஆட்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இது யாரோ ஒருவர் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் இதோடைய செயல் வடிவம்.